சாமி அரிசி சாதம், பருப்புக்கீரை கடையல், பருப்புக்கீரை மசியல், ஊறுகாய், குபேர ஊறுகான்னு ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, நார்த்தங்காய் ஊறுகாய், அந்த ஊறுகாய். கருணக்கிழங்குடைய மேல் தோலை இந்த மாதிரி வந்து நம்ம கத்தியால் இப்படி ஃபுல்லாக சீவி எடுத்துட்ட பின்னாடி இந்த மாதிரி ஒரு இப்படி கட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இருக்கும், அதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டு ஒன்றா இதை வந்து இப்படி போட்டு கட் பண்ணிட்டு ஒரே மாதிரி இப்படி வரும். இப்போ வந்து இதை நம்ம மஞ்சள், இதில் கல்லுப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் தான் போட்டேன்ல, அப்படி ஒரு மாதிரி அப்படி அழுந்தணும். கொஞ்சம் ஈட்டு அதில் கொஞ்சம் உப்பு வேகத்தில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் போட்டு, முக்கியமாக இதில் வந்து இந்த ஃப்ளாட்டனாக இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டு ப்ரௌனாக மாறக்கூடாது, தீஞ்ச